Hello everyone, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ் உடைய கண்டினியூஸான வீடியோஸ் தான் பார்க்க போறோம். நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோலயே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ்ல சில क्वेश्चंस அதாவது மல்டிபிள் क्वेश्चन வந்து நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதுல ஹை பிரியாரிட்டியான क्वेश्चंஸ்க்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணி ரெண்டு வீடியோவா போட்டுருந்தேன். சோ அதுலயுமே சில क्वेश्चंஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பண்ணாம விட்டுருந்தேன். சோ அதோட தேர்ட் பார்ட்டா தான் நம்ம இந்த வீடியோஸ்ல வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா? சோ இதுல மூணு இம்பார்ட்டன்ட்டான ஒரு கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் இப்போ ஆன்சர் பண்ண போறேன். சோ இதுதான் வந்து நம்ம பார்த்ததுலயே அதிகமான ரிப்பீட்டா வந்த क्वेश्चन இதுதான். இதுக்கான ஆன்சர் தான் நான் பண்ண போறேன். ஸோ என்னோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் போடுறேங்கிறது உங்களுக்கு ஷோகேஸ் ஆகும். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா லைக் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எண்டில் கேட்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல் எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு எல்லாமே புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட கண்டினியூஸ் பார்ட்டாக ஸோ ஒரு 3 क्वेश्चन நம்ம இம்பார்ட்டண்டாக எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிடிஏ ரோலுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்த பீப்புள் ஒரு 3 क्वेश्चंस இம்பார்ட்டண்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அதில் क्वेश्चन நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்கேஸ் நம்ம வந்து பிடிஏ ரோலுக்கு செலக்ட் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் எவ்வளோ மந்த் கழிச்சு நம்ம திரும்பி அப்ளை பண்ணலாம் இதே பிடிஏ ரோலுக்கு. அதாவது ஆல்ரெடி நான் பிடிஏ ரோலுக்கு அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து அவங்க நான் செலக்ட் ஆகலை சொல்லிட்டாங்க. திரும்பி நான் வந்து ரிப்பீட்டாக இந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் திரும்பி இந்த கம்பெனியில் பிடிஏ ரோலுக்கு அப்ளை பண்ணால் எத்தனை மாதம் கழிச்சு நான் அப்ளை பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ் என் கூட ஜாயின் பண்ண கொலீக்குமே நடந்திருக்கு. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மந்த்துக்குள்ளே நீங்கள் டைம் எடுத்துக்கலாம், 2 to 3 மந்த். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒரு மந்த் அப்ளை பண்ணிங்கன்னா அதிலிருந்து ஒரு 2 மந்த் 3 மந்த்துக்கு திரும்பி நீங்கள் ப்ரீவியஸ் மந்தில் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணிங்கிறத ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திரும்பி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் செகண்ட் क्वेश्चन, நான் நாக்குரி சைட்டில் வந்து என்னோட ரெஸ்யூம் வந்து வியூடுன்னு வருது, பட் எனக்கு வந்து எந்த காலும் வரல நெக்ஸ்ட் வேவில். ஸோ நெக்ஸ்ட் வேவ்லேருந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கு, பட் அதுக்கப்புறம் எனக்கு இன்டர்வியூக்கான காலே வரல ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு நாக்குரிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டுமே கிடையாது. மேபி அது நாக்குரி சைட்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இல்லைங்கன்னா நமக்கு லிங்க்டின் இருக்குது இல்லையா? ஸோ லிங்க்டினில் உங்கள் ப்ரொஃபைல் உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ப்ளஸ் இதுவுமே இல்லாமல் நீங்கள் கூகுள்லேயே போயிட்டு நெக்ஸ்ட் வேவ்னு சர்ச் பண்ணாலே நெக்ஸ்ட் வேவுக்கு இப்போ ரீசெண்டாக ஹேரிங் போயிட்டு இருக்காங்கிறது அதிலே நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேரெக்டாங்கிறது கால் வரும். ஸோ நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னா லைக் நான் நாக்குரி பார்த்தோ லைக் லிங்க்டின் மூலியமாக கூட நான் அப்ளை பண்ணல. நான் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் வேவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் சர்ச் பண்ணியிருக்கும் போது எனக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அப்போ கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபார்மில் என்னுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நான் என்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கால் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. தென் தேர்ட் क्वेश्चन, டெலிஃபோனிக் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த அப்டேட்டுமே இல்லை. ஸோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன், டெலிஃபோன் ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் எந்த காலும் வரல அப்படிங்கிறது. ஸோ மேபி நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாமல் இருந்திருக்கலாம், சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். நான் ஆல்ரெடி நெக்ஸ்ட் வேவில் ரவுண்டு 1ல் என்னென்னலாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸே நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோட யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வேவில் பிடிஏ ரோல் அதுக்கு என்னென்ன இன்டர்வியூ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதில் போய் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரியும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த 3 क्वेश्चंஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு இனிமேல் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கேளுங்க, நான் உங்களை அதை பார்த்துட்டு அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.